பாவம் அவி அம்மையே யாசி கூட்டிட்டு வராம இவன் இங்க இருந்து சியானா பாயின்னு சொல்லிட்டு இருக்கான். அவி அம்மா உண்மைக்கு நல்லதா இருக்கவளா? கண்ணு தெரியாம இங்க பேசிட்டு நிக்கானே என்னத்தையே சொல்லிட்டு கூட்டிட்டு வராவ. அதான் பாரு, எனக்கு அவி சொன்னோடது சிரிப்பா வந்துச்சு பத்துக்க. ஆனாலும் அடக்கிக்கிட்டு நின்னே. சிரிச்சோம் நம்மளே எதுவும் சொல்லிடக்கூடாது பத்தியா? சிரிக்காதல. அந்த பிள்ளை நீ கூட்டுந்தன்ல வந்துச்சு. யாரு? நானா கூட்டேன். இந்த பூமாரி லிஸ் தான் கூட்டுச்சு. அது எந்தால போச்சு தெரியலையே. எங்க போனாலும் அவ எங்க போயிருப்பா? எங்கயாவது பஞ்சு மிட்டாய் வாங்க போயிருப்பா. ஆமா பத்தியா, ஐஸ்கிரீம் பஞ்சு மிட்டாய்னு என்ன கிடைச்சாலும் வாங்க ஓடிடுவாள. ஆமா, அதுலயும் இன்னைக்கு ஃப்ரீயா வேற. இப்ப பாருங்க லட்சுமி அக்கா எவ்வளவு அழகா கீழே நின்னு விளையாடியா. ஆமா, பிள்ளை பசியில தான் இருந்திருக்கு பத்துக்கா, அழுதுகிட்டே. ஆமா, சாப்பாடெல்லாம் அள்ளி கொடுத்தோன்னு அவன் பாட்டுக்கு நிக்கான். சரி சின்ன பொண்ணு உள்ள போமா. ஏக்கா உமா சாப்பிட்டுட்டு வந்துடட்டுன்னு பார்த்தேன். சின்ன பொண்ணு மக்களே, எப்படி அழுதுட்டு இருந்தவன் பையன் எப்படி சிரிச்சிட்டு இருக்கான் பத்தியா? ஆமா, என்ன நீயாக்கு இப்படி சிரிக்க வச்சிட்டியே? பிள்ளை பசியில தான் அழுதுருக்கா உமா. கொஞ்சம் பொங்கல் வாங்கி சின்ன பொண்ணு அள்ளி கொடுத்தாளா, அந்தால சாப்பிட்ட உடனே அவன் பாட்டுக்கு நிக்காம பத்துக்க. அப்படியா? சின்ன பொண்ணு அள்ளி கொடுத்தா? எங்க அக்கா ஏதோ அள்ளி கொடுக்கன்னு கூட்டிட்டு வந்தாவ. வசந்தி அக்கா எங்க? ஆமா, உங்க அக்கா அப்படியே அள்ளி கொடுத்து தள்ளிட்டாலும் எங்கேயோ போயிட்டு நீ அள்ளி கொடுத்துக்க சின்ன பொண்ணு எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு தந்துட்டு போயிட்டா பத்துக்க. அதான பார்த்தேன், அவ திருந்த மாட்டா. நானும் என் பிள்ளைய தூக்கிட்டு வந்த உடனே பரவாயில்லையே திருந்திட்டாவலன்னு நினைச்சேன். இடினு சாப்பிட்டுன்னு சொல்லி அவ கூட்டிட்டாவது வந்தால, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க. ஆமா, அதுவும் சரிதாங்க. சரி, நம்ம உள்ள போய் இருப்போமா? எல்லாம் தொடங்கிட்டாவளா? இன்னும் அந்த பிள்ளை வரல பத்துக்க முன்னாடி. இப்ப வந்துரும் பத்துக்க. மணி 10 போகுதியா? வாங்க உள்ள போவாமா. எனக்கு காலெல்லாம் ஒளிவு வெளியே நின்னுட்டேன். மரி தங்கக்க உங்களெல்லாம் வந்து பார்த்தாவளா? என்கிட்ட வந்து கேட்டா பத்துக்க நீங்க எல்லாம் வெளியே நிக்கிறீன்னு சொன்னேன். அப்படியா? வெளியே வந்த மாதிரியே இல்லையே எங்கெல்லாம். சரி சரி, உள்ளதான் இப்ப அவளா இருக்கும். அப்போ நம்ம போய் பாப்போம். சரிக்கா மக்களே, வா அம்மா தூக்கிக்கிறேன். வினேஷ் குட்டிக்கு ஒரே சிரிப்பா தான் இருக்கு. என்னைய பார்த்த உடனே கூட கொஞ்சம் சிரிப்பான். அது பிள்ளைகளுக்கு அப்படித்தானே, யார் கூட இருந்தாலும் அம்மையை பார்த்த உடனே ஒரு சிரிப்பு தனியா வரதான் செய்யும். ஆமா சின்ன பொண்ணு. எடி திவ்யா, சியானாவை அவங்க அம்மா கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டாவ. நம்மளும் உள்ள போவோமா? சரி, நம்மளும் போவோம். நீ வரும்போது ஒரு 2 குட்டி பிள்ளைகளை கையில பிடிச்சு கூட்டிட்டு வந்தாளா? அந்த பிள்ளைங்க எங்க? யாரு? அந்த லியா ரியா அந்த பிள்ளைங்களா? ஆமா, அவியில பூமாரி அக்கா கூட்டிட்டு போனாங்கல்ல, இப்போ நீ பாக்கலையோ? அப்படியா? சரி சரி, நான் பாக்கல. அந்த பிள்ளைங்க அங்க உள்ள போயிட்டு நம்மளும் போவோமா? சரி கனி. மேம் இப்போ ஓகேவா மேம்? இப்பதான் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன கட்டி விட்டுருந்தீங்க? மேல ஒண்ணுமே மாடலா இது பண்ணல. அவங்க தான் மேம் சொன்னாங்க. அவங்கன்னா யாரு? இல்ல பாப்பா தான் சொன்னாங்க. இவ சின்ன பிள்ளை, இவளுக்கு என்ன தெரியும்? இனி போட்டோஸ்ல வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தப்பறம் ஹேர் ஸ்டைல் நல்லா பண்ணிருக்கலாம்னு பிறகு அவ யோசிப்பா. அவளுக்கு இப்ப தெரிய செய்யும். நீங்க தானே மேக்கப் ஆர்டிஸ்ட், நீங்க தான் சூப்பரா பண்ணி விடணும். சாரி மேம், இனி போற இடத்துலயும் கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. நாங்கனால அப்படியே சிரிச்சிட்டு விட்டோம். எல்லாரும் இதே மாதிரி இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு திட்டிடுவாங்க அதுக்கு பிறகு. ஓகே மேம். மைனி, இது யாரு? நம்ம தங்கம்மா? ஆமா மைனியா. அழகா இருக்கியடே. உனக்கு கூட அழகா தலை கட்டி விட்டுருக்க. யாரு? இந்த மேக்கப் அடிப்புல தான் கட்டி விட்டு. நல்லா இருக்கா? நல்ல கல்யாணமா கூடிய பொண்ணு மாதிரி இருக்கிறிய. சரி மைனி, அவளை கூட்டிட்டு வர சொல்றாவ. நீங்க கூட்டிட்டு வரீங்களா? நான் கூட்டிட்டு வரேம்மா. அது சொல்லதான் வந்தேன். சரி சரி. சபிதா வா மக்களே போலாம். அத்த ஸ்டேஜுக்கா? ஆமா வா. சரி சரி. நல்லா சிரிச்சுட்டே இரு. இப்படி உருன்னு இருந்தா போட்டோக்கெல்லாம் நல்லா இருக்காது. இந்த ரூம் விட்டு வெளியே தாண்டோன்னு வீடியோகிராஃபர்ஸ்லாம் நிப்பாங்க, வீடியோ எடுப்பாங்கல்ல. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, அதான் அப்படி இருக்கேன். ஐயோ பயப்படாத, எல்லாம் நம்ம ரிலேட்டிவ்ஸ் தான். யாரும் ஒண்ணும் செய்ய போறது இல்ல. அது தெரியும், நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல. எல்லாருக்கும் முன்னாடி அங்க போய் உட்கார்ந்துருக்க ஒரு மாதிரி இருக்கு. ஒண்ணு இல்ல மக்களே, எந்திரி. சரிட்ட. இப்போ ஓகேயா? இப்படி சிரிச்சிட்டு இருக்கடா? ஓகேதா வா. சரிட்ட. ஏமா நீங்க எப்படி ரூம்ல இருப்பீங்களா இல்ல நாங்க வாரீங்களா? மேம் நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான். இல்ல ரூமை பூட்டி சாவி எடுக்கணும், அதனால தான் கேட்டேன். நீங்க இருக்கீங்கன்னா ஓபன் பண்ணி வச்சிட்டு போறேன். இல்ல வேண்டாம் மேம், நாங்க வெளியே போய் உட்கார்ந்துக்கிறேன். எதனால கூப்பிடுங்கன்னு. சரிம்மா. ஓகே மேம். எங்க நீங்க வைங்க. செல்வி, அவங்க அத்தையை வர சொல்லு. சீர் வச்சிருவோமா? சரிங்க. இதே மாதிரிதான், இப்படியே சிரிச்சுட்டே இருங்க. ஒரு நிமிஷம். ஓகேமா. ஐயோ எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. இந்த சந்தியா கலை எங்க போனாவளோ தெரியல. யாராவது நம்ம பக்கத்துல இருந்து நிக்கலாம்ல? ஏடி நல்ல சிரிச்ச மூஞ்சோடி வையி. ஆள்வ அவ்வளவு பேர் இங்கதான் பாத்துட்டு இருக்காவ.
இங்க இரு, வாய் மூடிட்டு இருந்துக்க பாத்துக்க. உன்னையால தான் நான் வந்திருக்கேன். நீ தான் அத்தக்காரி நொத்தக்காரின்னு கூட்டிட்டு வந்துட்டா. இவனுக்காண்டிலாம் நான் வரையே கூடாதுன்னு இருந்தேன். நீ கூட்டிட்டு வந்ததுக்காண்டி வந்து வைக்கேன். அதுக்கு நான் அது இதுன்னு பேசக்கூடாது. சிரிக்கிறதும் சிரிக்காததும் ஏன் விருப்பம். போ அம்மா தாயி, என்னவும் செய். ஒண்ணு இல்லாத வேலைக்கெல்லாம் இவ்வளவு பெருசா சடங்கு நடத்தணும். பிள்ளைக்கு கேட்டுற போகட்டி சும்மா இரு. கேட்ட கேக்கட்டு. அத்தை நல்லா இருக்கீங்களா? இருக்கோம் இருக்கோம். மக்களே, பிள்ளை அழகா இருக்காமா. தேங்க்யூ பாட்டி. ஐயோ இவியலா, ஐயோ இவங்க ரிலேஷன் ஃபங்க்ஷனா? தெரியாம வந்துட்டேனே. நல்ல வேலை நம்மள பாக்கல. அப்ப சந்தியா வந்திருப்பாளோ? எங்க அந்த தாம்பல தட்டலாம் எடுத்துட்டு வாங்க. இதனே. ஆமா, நித்யாவே நிதி நீங்க அப்படியே கூடுங்க. நித்யா, நிதி மடியங்க. அப்பா இதுல நிக்கடா. நில்லு மண்ணில்லு. அவ்வளவுதானே சுமதி, சீர் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாச்சுல? ஆமாங்க, 10 பவுன் நகை, அப்புறம் அவளுக்கு எடுத்த ட்ரெஸ், அப்புறம் பூ பழம் தாம்பல தட்டு, வேற ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொண்டு வந்தாச்சு. அவ்வளவுதான். சரிம்மா. மக்களே, என்ன எல்லாம் உனக்குதான். தேங்க்ஸ் அத்தை. தேங்க்ஸ் மாமா. ஏய் சின்ன பண்ண, அங்க பாரு, மாமி சீர பாரு. துணி ஒண்ணும் கொடுக்கலையே அந்த பிள்ளைக்கு. 10 பவுன் நகை போட்டுருக்காவ, இதுல துணி கொடுக்காம இருப்பாவ. அதெல்லாம் வீலுக்கு ஜுஜிபி. என்ன பெரிய மண்டபத்துல எவ்வளவு இடம் எடுத்து பண்ணிருக்காவ. அந்த பையன் கையில வச்சிருக்காம பாருங்க, அந்த பெட்டி தான் துணி இருக்குன்னு நினைக்கிறேன். துணி பெட்டி இப்படி இல்லாம இருக்கு. ஏக்க விலை கூடின துணிகள் எல்லாம் இப்படிப்பட்ட பாக்ஸ்ல தாங்க தரவ. ஆமா ஆமா, நானும் பாத்துர்க்கேன். பரவாயில்ல. சரி, கண்ணு படாத வசந்தி, நம்மளுக்கு தான் கிடைக்கல, கிடைச்ச பிள்ளைன்னு நினைச்சு பாராட்ட வேண்டியதா. இத சொன்னேன், கண்ணெல்லாம் ஒண்ணு போடல. நான் அதல கண்ணு போட்டதே இப்ப எல்லாம் கெட்டு போயிருப்போ. மேம் டன் போட்டோ எடுத்தாச்சு. சரி சபிமா, இதெல்லாம் உனக்கு தான் அம்மாட்ட கொடுக்கேன்னு. சரிங்க அத்தை. சபிதா, அத்தை இதுல 2 பவுன் கை செயின் வச்சிருக்கேன். உங்க அப்பா எனக்கு ஒண்ணும் செய்யல. என் பிள்ளைகளுக்கு அது ஏதாவது செய்ய சொல்லு. ஏன் சொல்லினா நீ அது சொல்லுவல்ல பிறகு, அதனாலதான் உன்கிட்ட சொல்லி தரேன். 2 பவுன் கை செயின். சரி அத்தை, நான் எங்க அப்பாட்ட கண்டிப்பா சொல்லேன். நீ சும்மா இருமக்கா, அப்பன்ட்டெல்லாம் ஒண்ணும் சொல்லாண்டா. இவ ஏதாவது வாய்க்கு வந்தது சொல்லிட்டடப்பா. எமை எதனாலும் சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்கலனா எப்படி தெரியும்? அதவி எடுத்து பாக்கும்போது தெரிஞ்சுக்கிடுவாவ. இந்த புள்ளைகிட்ட சொல்லணும்னு உனக்கு என்ன இது வந்து? நீங்க சும்மா இருங்க. எங்க உங்க தங்கச்சி என்னது அவ்வளவு நேரம் பேசிட்டு நிக்கா ஸ்டேஜ்ல நின்னு? என்னது பேசுவா? ஏதாவது ஏத்தி விடுறதுக்கு வந்திருப்பா குடும்பத்துல. சேச்சே, அப்படிலாம் இருக்காது. நம்ம முவா சிரிச்சுதானே இருக்கா. அவ என்ன செய்யன்னு சிரிப்பாளா இருக்கும். எங்க அம்மா மூஞ்ச பாரு எப்படி வாடி போய் இருக்குன்னு. அவ சந்தோஷமா பேசுனது எங்க அம்மா சிரிப்பாவல. சரி விடுங்க, அவ வந்ததே பெரிய விஷயம். இவளுக்கு முதல்ல யாரு காடு வச்சா? இவ என்னத்துக்கு வந்தா? எங்க அம்மையை முதல்ல சொல்லணும். கூட்டிட்டு வந்திருக்கா பாரு இவள. எங்க நம்ம பிள்ளைக்கு அவ ஒத்தகினா அத்தைன்னு இருக்கா. அவ வராம இருந்தா எப்படி? சடங்குக்கு சீர் செய்யதெல்லாம் மாமி முறை அத்தை முறை தான் முன்ன நின்னு செய்யணும். அதுக்கு தான் வந்திருப்பாவ. இவ செய்யலனா இப்ப உலகமே அழிஞ்சிரும்ல. சும்மா இருங்க நீங்க கொஞ்ச நேரம். எங்க அக்கா வேற வாரா. மூஞ்ச ஒழுங்கா வைங்க, இப்படி கோவத்துல நிக்காதுங்க. செல்வியோ, என்னக்கா? ஏட்டி எங்க வீட்டு பெரிய மனுஷனை எங்கயாவது பாத்தியா? ஒரு இடத்துலயும் காணையில பத்துக்க போன் அடிச்சாலே எடுக்க மாட்டாங்க அவ. நான் பாக்கலையேக்கா. எங்க நீங்க இது பாத்தீங்களா? இல்லையே மைனி, அண்ணனை நானும் எங்கேயும் பாக்கலையே. என் போன்ல இருந்து அடிச்சா எடுக்கணுமா எடுக்க கூடாதா? நானும் தேடிக்கிட்டே இருக்கேன். அங்க வெளியே எங்க தான் நிப்பாவ. ஒரு இடமும் காணையில போன் அடிச்சா எடுக்க மாட்டேக்கா பத்துக்க. நீங்களாவது ஒரு போன் அடிச்சு பாருங்களா. நான் அடிக்கேன். ரிங்கு போவா? போவு. நான் எடுத்துட்டாவ. என்னை எங்கனே இருக்கா? சரி. நான் மைனி கேட்காவ குடுக்கேன். நீ அடிச்ச உடனே எடுத்துட்டாரு பாரு. போனை தான் பேசிட்டு. ஹலோ, எங்க இருக்கீங்க? இப்பதானே இளம ஊஞ்சல் ஆடுது. வெளிய செல்ஃபி எடுத்துட்டு இருக்காரா? செல்ஃபி. ஒழுங்கு மரியாதைக்கு இப்ப 2 நிமிஷத்துல உள்ள வரணும். முன்னாடி போய் போட்டோ எடுக்கிறதுக்கு தேடிக்கிட்டே இருக்கு. ஒரு ஆள காண மாட்டேங்குது. வார் வக்கி. என்னக்கா யாரு கூட செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்களா? என்னதாங்க செல்ஃபி டிக்னு எங்க வெளிய வச்சிருக்காம்ல, சுத்தி போட்டோ எடுக்குமா? அதுல ஏறி நிக்காரா? நீ அதுல போய் நில்லுக்க, அழகா இருக்கும். போட்டியங்க. நான் பிள்ளைக்கு சீர் கொடுக்கிறதுக்கு அவரத்திய கால்ல இருந்து ஆடிட்டு கிடக்கேன். இந்த 2 பிள்ளைகளே பிடிச்சிருக்கேன். அவர் எந்தாலே போயிட்டாரு. எல்லாரும் சேர்ந்து நின்னு ஒரு போட்டோயாவது எடுக்கண்டாமா? அதானே வந்துருவேன்னு சொல்லிருக்காவல்ல, வந்துருவாவ. நீங்க கோவப்படாதுங்க. சரி போனா போன். இவளை கூட்டிட்டு வந்ததுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டா. பாவம் அந்த சின்ன பிள்ளை. ஐயே, இத நம்ம கையில தந்துட்டு போயிட்டாவே. யார்ட்ட கொடுக்க? அண்ணா சந்தியாக்கா நிக்கா. ஏய் சந்தியா. இந்த பிள்ளை சந்தியான்னு கூப்பிடுது. என் தேவதை அங்கதான் நிக்கலா. என்ன சபிதா? ஏக்கோ, எங்க அத்தை இதையும் கையில தந்துட்டு போயிட்டாவே. இத வாங்கி இந்த ரூம்ல கொண்டு வச்சிருந்தியா? நல்ல எடுபடி வேலை பார்க்க வைக்கல.
ஏக்கோ கொண்டு வைக்கோ. சும்மா தான் சொன்னேன், கொண்டா. ஏக்கோ எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. நானே உன்னைய தான் ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருக்கேன் தெரியுமா? இப்படி தலை கட்டி இருக்கிறது அழகா இருக்கு. முத கட்டினது நல்லாயே இல்ல. யார் மதி இதை மாத்த சொன்னது? அது அத்தை இருக்காவல்ல, அவியதான் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் திரும்ப வர சொல்லி இப்படி அழகா தலை கட்டி விட சொன்னவ. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்கு. இவ எங்க இங்க வந்து கேமரா எடுத்துட்டு இருக்கா? பார்க்காத மாதிரி போயிருவோம். சரி, இதை கொண்டு உள்ள வச்சுட்டு வரேனே. சரிக்கா.